டேட்டம பொறுத்தவரை மோஸ்ட்டா வந்து 3 டைப்பா சொல்லுவாங்க. பிரைமரி டேட்டம், செகண்டரி டேட்டம் அண்ட் டெரிட்டரி டேட்டம். ஓகே. இப்ப பிரைமரி டேட்டம்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப பிரைமரி டேட்டம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிளேன் ஏ வந்து பேசிக்கா வச்சு தான் உங்களுக்கு வரும். சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் மட்டும் தான் பேஸ் பண்ணி இருக்கும். பிரைமரி டேட்டம்ம பொறுத்தவரை 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். பிரைமரி டேட்டம் வந்து பிளேன் ஏ பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. இந்த பிளேன் ஏ வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 3 பாயிண்ட் வந்து அது வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் செகண்டரி டேட்டம். ஸோ இது செகண்டரி டேட்டம்னால இன்னொரு பிளேன் வருங்கிறது நமக்கு தெரியும். இந்த பிளேன் பி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி டேட்டமோட பிளேனுக்கு டைரக்ட் பெர்பெண்டிகுலரா 90 டிகிரில இருக்கணும். அட் த சேம் டைம் செகண்டரி டேட்டம பொறுத்தவரை 9 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அதே மாரி செகண்டரி டேட்டம் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு மினிமம் 2 கான்டாக்ட் வந்து இருக்கணும். அண்ட் லாஸ்ட் டேட்டம் பார்த்தீங்கன்னா, டெர்ஷியரி டேட்டம். ஸோ டெர்ஷியரி டேட்டம் இதோட நேம்ல இருந்தே தெரியுது. இதுல 3 பிளேன் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கணும்னு. பிளேன் ஏ, பிளேன் பி, பிளேன் சி. பிளேன் ஏ அண்ட் பி வந்து 2டி ட்ரையாங்கிள் நெறைய யூஸ் பண்றதுனால மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா 3டி மாடலிங்க பொறுத்தவரை பிளேன் சி வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. டெர்ஷியரி டேட்டம பொறுத்தவரை 12 டிகிரி ஆஃப் ஃப்ரீடமுமே ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. டெர்ஷியரி டேட்டம்ல இருக்கக்கூடிய பிளேன் சி வந்து மினிமம் 1 பிளேன் கூட கான்டாக்ட் ஆகியிருக்கணும். இந்த மாதிரி 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பிளேன்ஸ் கூட கான்டாக்ட் ஆகியிருந்தா மட்டும் டெர்ஷியரி டேட்டம் வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஆகும். இப்போ இந்த 3 டேட்டம்ஸ் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டதுனால, ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் ஆர் டாலரன்ஸ் பாக்ஸ் பத்தி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.